அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆசிரியர் வந்து என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்னா, கூகுள் கிளாஸ் ரூம் அதுக்குள்ள எப்படி நம்ம நுழைந்து ஐடி பாஸ்வேர்ட் வந்து நம்ம போடணும். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஏன்னா உங்களோட பாஸ்வேர்ட் ஐடியை நீங்க போட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு டீச்சர் சொல்லி தர போறேன். அதை சொல்லி கொடுக்கறது முன்பா முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த நினைவுறுத்த நினைக்கிறேன். என்னதுன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு சைட், அதாவது கூகுள் சைட் திறக்கும் பொழுது நம்ம சிலர் என்ன செய்வோம், நம்மளோட சொந்த ஜிமெயில் போட்டு வைத்திருப்போம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இங்க எஸ்ன்னு நான் குறிப்பிட்டிருக்கேன் பாருங்க, இது என்னோட ஜிமெயில் ஐடி. சரியா? ஸோ அது மாதிரி நம்ம திறக்கும் போது இந்த சைட் ஒருத்தவங்களோட ஜிமெயில் ஐடியில இருக்கும். அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரியா? நீங்க மாணவர்கள் பாய்க்கும் போது உங்க பெற்றோர்களுடையதோ அல்லது அண்ணன் அக்காவுடையதோ ஜிமெயிலாவது இருக்கும். ஸோ அந்த இதை தவிர்ப்பதற்காக நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல டீச்சர் சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த கூகுள் இது திறந்தவுடன் இந்த சைட்ல 3 பட்டன் இருக்கும் பாருங்க, கஸ்டமைஸ் அண்ட் கண்ட்ரோல் கூகுள் குரோம்னு. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதுல நியூ இக்னிட்டோ விண்டோன்னு இருக்கும், அதை திறந்துக்குங்க. சரியா? ஸோ இதை திறக்கிறதுனால என்ன நன்மைனா, 2-3 ஜிமெயில் உள்ளுக்கு இருந்தாலும் இதை தனியா திறக்கிறது மூலமா இதுல மட்டும்தான் உங்களோட ஐடி போட்டா அந்த ஜிமெயில் ஆக்டிவேட்டா இருக்கும். அந்த இன்னொரு ஜிமெயில் மற்ற ஜிமெயிலோட அது தும்பம் பண்ணாது, அதாவது கிளாஷ் ஆகாது. சரியா? ஓகே, சரி. இப்ப திறந்துட்டோம். இதுல முதல் ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா, அந்த டீச்சர் போடுற வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணணும். அதாவது இதை பாருங்க, https, இந்த சைட் https://portal.moeedu.my. இதை நீங்க டைப் பண்ணணும். அதாவது இந்த கூகுள் சைட் நீங்க திறந்தீங்கல்ல, இதுக்கு மேல போயிட்டு டைப் பண்ணணும். சரியா? டைப் பண்ணிட்டு என்டர் தட்ட வேண்டிதான். என்டர் தட்டினோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். இதுல லாகின் கூகுள் சைட்ஸ் போக வேண்டியதான். ஓகேவா? ஓகே, அந்த கூகுள் சைட் போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி அதோட டிஜிட்டல் லேர்னிங் சைட் திறந்துடும். ஸோ இப்போதான் நம்ம உள்ளுக்கு லாக் மாசோ செய்ய போறோம். லாக் மாசோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இப்போ இந்த இடத்துல தான் உங்களோட இமெயில் ஐடியை அங்கே கேட்கும். அதாவது உங்களோட இமெயில் ஐடியை போட சொல்லும். ஸோ நான் உங்கள் வகுப்பாசிரியர்களுக்கெல்லாம் உங்களோட இமெயில் ஐடியும் அதுக்கான பாஸ்வேர்டையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி எடுத்து இந்த இடத்துல போடணும். ஸோ இப்போ டீச்சர் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஒருத்தவங்களோட எக்ஸாம்பிள் ஐடி எடுத்து நான் போட்டு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே போடும் பொழுது எங்கள் ஐடியை போட்டுட்டு நெக்ஸ்ட் தட்டணும். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குவாங்கன்னா பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. பாஸ்வேர்ட்டும் நான் உங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருப்பேன். அங்கே உள்ள பாஸ்வேர்டை காப்பி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். சைன்இன் பண்ணணும். பாஸ்வேர்ட் போட்டுட்ட பிறகு சைன்இன் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வெல்கம் டு யோர் நியூ அக்கௌண்ட் இப்படின்னு வரும். சிலர் இதுக்கு முன்னுக்கே லாகின் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களோட பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணனால உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வரலன்னா நீங்க நார்மலா உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு அந்த அக்கௌண்ட்குள்ள போகலாம். ஓகே, யாருக்கெல்லாம் இப்படி வருதோ நீங்க இதை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, அக்செப்ட் பண்ணுங்க. இப்போதான் கிரியேட் பாஸ்வேர்ட் சொல்லும். அதாவது கொடுத்தது ஆசிரியர் உங்களுக்காக செஞ்ச பாஸ்வேர்ட். இப்ப நீங்க போட போறது இந்த பாஸ்வேர்ட் தான் நீங்க போடுறது. இது என்ன பாஸ்வேர்ட் போடணும்னா, நம்ம பள்ளிக்குன்னு ஒரே பாஸ்வேர்ட் தான் எல்லா மாணவர்களுக்கும். அதாவது கேப்ஸ் லாக் ஒரு பஸ்ஸார்ல டைப் பண்ணணும். என்னன்னா SJKT 4055. ஓகே, SJKT 4055.
55. ஸோ இது நான் உங்களுக்கு இங்கே டைப் பண்ணி காட்டுறேன்னு நீங்கள் என்ன நியூ பாஸ்வேர்ட், அதாவது நியூ பாஸ்வேர்ட் வந்து நீங்களாம் உங்கள் சொந்த பாஸ்வேர்ட் போட்டுறாதீங்க. இந்த பாஸ்வேர்டை தான் நீங்கள் எல்லாருமே போடணும். SJKT4055 இந்த பாஸ்வேர்டை தான் நீங்கள் போடணும். விளங்குதா? சரியா? இந்த பாஸ்வேர்டை நீங்கள் அந்த நியூ பாஸ்வேர்ட் கிரியேட் பாஸ்வேர்டில் போட்டுருவீங்க. போட்டுட்ட பிறகு சேஞ்ச் பாஸ்வேர்ட் தட்ட வேண்டியதுதான். மறுபடியும் சொல்றேன். SJKT4055 SJKT4055. ஓகே ஓகே இப்போ வந்து பாஸ்வேர்ட் வந்து மாறிடுச்சு. உங்களுக்கு உங்களோட ஐடி வந்து மாறாது, பாஸ்வேர்ட் மாறி இருக்கும். SJKT4055 இதான் பாஸ்வேர்ட். சரியா? ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு பப்பா ரன் கிடைச்சிரும்.